கையில் ஒரு புனித நூலை கட்டுவது மூட நம்பிக்கை அல்ல, அது மர்ம அறிவியலின் ஒரு பகுதி என்று விளக்குகிறது. முக்கியமாக கையில் நூல் கட்டுவது மணிக்கட்டில் உள்ள ஒரு முக்கியமான ஆற்றல் மையத்தை தூண்டுவதுடன் தொடர்புடையது என்று கூறப்படுகிறது. மணிபந்தன மர்மம். மணிக்கட்டு பகுதி நரம்புகள், நாளங்கள், தசைநான்கள் மற்றும் நாடிகளை கொண்டுள்ளது. இது பிராண ஆற்றல் குவியும் ஒரு ஆற்றல் நுழைவாயிலாகும். நூலை கட்டுவது இந்த ஆற்றல் மையத்தை பாதுகாத்து மற்றும் செயல்படுத்துகிறது. நூலின் அழுத்தத்தின் விளைவு. நூல் கொடுக்கும் மெல்லிய அழுத்தம் வாதத்தை நிலைப்படுத்துகிறது. இது நரம்புகளை அமைதிப்படுத்தி இரத்த ஓட்டத்தை அதிகரித்து நுண்ணிய பிராண ஓட்டத்தை பாதுகாக்கிறது. சிறிய முடிச்சு என்பது பெரிய நரம்பியல் விளைவை குறிக்கிறது. மனதிலும் உடலிலும் ஏற்படும் பலன்கள்: அழுத்தம், கவலை, அதிக சிந்தனை, அமைதியின்மை மற்றும் மன திசை திருப்பல் ஆகியவற்றை குறைத்து வாதத்தை உடனடியாக நிலைப்படுத்துவதன் மூலம் அமைதியடைய உதவுகிறது. ஒரு நிலையான மணிக்கட்டு நிலையான மனதிற்கு வழிவகுக்கிறது. ஆற்றல் பாதுகாப்பு. பிராணபந்தனா என்று இதை கூறுவார்கள். இது ஆற்றல் கசிவை தடுக்கிறது. அன்றாட மன அழுத்தம், சடங்குகள், பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் போது பிராண ஆற்றல் இழப்பதை தடுக்கிறது. வெளிப்புற சக்திகளிடமிருந்து பாதுகாப்பு. இது எதிர்மறை தன்மை, பயம் மற்றும் உணர்ச்சி தொந்தரவுகளை குறைக்கிறது. இது உங்கள் உணர்ச்சி தீசுவராக செயல்படுகிறது. சங்கல்பத்தை நிலைப்படுத்துதல். நூலில் உள்ள முடிச்சு மற்றும் நோக்கம் மற்றும் மர்மத்தின் மீதான அழுத்தம், அதாவது நீண்ட கால துணை நனவு நிரலாக்கம், லாங் டேர்ம் சப்கான்சியஸ் புரோகிராமிங் என்பார்கள் இதை ஆங்கிலத்தில். நூலை தொடுவது உங்கள் மனதை மீண்டும் நிரல் செய்ய, அதாவது மைண்ட் ரீப்ரோகிராமிங் செய்கிறது, ஒரு நினைவூட்டலாக செயல்படுகிறது. எடுத்துக்காட்டாக, அந்த நூலை நாம் எதை நினைத்து கட்டி கொள்கிறோமோ ஒவ்வொரு முறை அது அந்த நினைவை நம் மனதில் தூண்டிக்கொண்டே இருக்கும். இது நம் மனதில் ஒரு நல்ல எதிர்மறை ஆற்றலை உருவாக்குகிறது. வலது மற்றும் இடது மணிக்கட்டுக்கான காரணம். ஆண்களுக்கு வலது மணிக்கட்டு, இது பிங்களையை குறிக்கிறது, அதாவது சூரியன். பெண்களுக்கு இடது மணிக்கட்டு, இது சந்திரனை குறிக்கிறது. இந்த நூல் ஒருவரின் துருவ முனைப்பை, அதாவது பொலாரிட்டி, அறிவியல் பூர்வமாக சமன் செய்கிறது. கையில் நூல் கட்டுவதால் நம் உடலில் என்னென்ன மாற்றங்கள் நிகழ்கிறது என்பதை நவீன அறிவியல் உறுதிப்படுத்துகிறது. நூல் ஆரத்தமினி, அதாவது ரேடியல் ஆர்ச்சரி என்பார்கள், மற்றும் நரம்புகளை தூண்டுகிறதாம். இது சிறந்த இதய துடிப்பு மாறுபாடு, அதாவது HRV, அமைதியான மனம் மற்றும் வலுவான வேக ஸ்டோன் ஆகியவற்றை அளிக்கிறது. இது பண்டைய நுட்பத்தில் மறைந்திருக்கும் நவீன அறிவியல்.